உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னாடு சப்பாத்தியே செஞ்சுட்டு இருக்கிறியே. உடம்பு குறைஞ்சு போட்ட காணும், மாவு தான் குறைஞ்சு போச்சு. மாவாவது குறைஞ்சது இல்லை, அதை வச்சு சந்தோஷப்படுது. அப்போ உடம்பு குறைக்கிறதுக்காக சப்பாத்தி சாப்பிடல நீ? சப்பாத்தி எடுத்துக்க சொன்னாங்க, ஆனா சைடு சமையல் சொன்னாங்களா, அதனால முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றேன், சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றேன். டெய்லி நைட் ஏதாவது ஒரு சைடிஷ்க்கு ஏதாவது ஒன்று செய்யறேன். ஆனா உடம்பு குறைக்க மாட்டேன். வெறும் சப்பாத்தி சாப்பிட்டு பாரு, அப்போ உடம்பு குறைக்கி. வெறும் சப்பாத்தி எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் உப்புல இருக்கு. அதெல்லாம் டாக்டர் சொல்றேன். வெறும் சப்பாத்தி நம்மளே 100 ரூபாய்க்கு வேண்டியது. சைடிஷ் ஒரு நாளைக்கு முட்டை கிரேவி, ஒரு நாளைக்கு பன்னீர் கிரேவி, ஒரு நாளைக்கு சிக்கன் கிரேவி, இப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்படி சாப்பிட்டா சப்பாத்தி சாப்பிட்டாலும் உடம்பு குறையுன்னு சொன்னா சாத்தியம் அது? சொல்லுங்க. குறையும். எப்படி குறையுது? மாவு தான் குறைஞ்சிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஒண்ணு குறையுதுல்ல, ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிட்டு இருக்குது. மாவு குறையுதா, சப்பாத்தி குறையுதோ? மொத்தல குறையும். சரி, வீட்டுல நைட்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. அங்கே லைனாக அடிக்க வச்சுருக்காங்க, இங்கே வெந்துட்டு இருக்குது, இங்கே தேய்ச்சி வச்சுருக்காங்க, இன்னும் மாவு சாக்கு வச்சுருக்காங்க. இவ்வளோதான்.